இந்த சங்கிக தான் விவரம் தெரியாம முட்டாள்தனமா ஒரு செய்திய வைரல் பண்றாங்கன்னா, அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, இந்த சங்கிகளுக்கு சிங்கி அடிக்கக்கூடிய ஜால்ராக்களும் சேர்ந்து, இதை ஒரு விவாத பொருள் ஆக்குறது அப்படிங்கிறது இன்னைக்கு சர்வ சாதாரணமாயிடுச்சு. அந்த வகையில பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேத்து சங்கிகள் பரப்புன ஒரு பொய்யான செய்தியை வச்சு, பாருங்க உத்தரப்பிரதேஷ் தமிழ்நாடை விட முன்னேறி விட்டது. உத்தரப்பிரதேஷ் உபரி வருவாயில் தமிழ்நாட்டை மிஞ்சி நிற்கிறது. அதே வருவாய் பற்றாக்குறையில் தமிழ்நாடு மிகவும் பின்தங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் நிதியை பற்றி பேச முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. முதல்ல உபரி வருவாய்க்கும் வருவாய்க்கும் உள்ள வித்தியாசமே இந்த சங்கி கூட்டத்துக்கு தெரியல. உபரி வருவாய் அப்படிங்கிறது ரெவென்யூ சர்ப்ளஸ். அதாவது ஒரு மாநிலம் தன்னுடைய மக்களுக்காக எல்லா பணத்தையும் செலவழிச்சதுக்கு அப்புறம் கையில எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கிறது தான் ரெவென்யூ சர்ப்ளஸ். ரெவென்யூ அப்படிங்கிறது ஒரு மாநிலத்துக்கு எந்தெந்த முறைகளில் எவ்வளவு வருவாய் வருகிறது அப்படிங்கிறது தான் ரெவென்யூ. ரெவென்யூ சர்ப்ளஸ் வேணா உத்தரப்பிரதேஷ் கிட்ட அதிகமா இருக்கலாம். ஆனா வருமானம் ரெவென்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மகாராஷ்டிராவுக்கு அப்புறம் இந்தியாவுல 2வது இடத்துல இருக்கு. உபரி வருவாய்க்கும் வருவாய்க்கும் இந்த முட்டாள் சங்கி கூட்டத்துக்கு தான் வித்தியாசம் தெரியலன்னா, நீங்க ஒன்றியத்துல அமைச்சரா இருந்தவர். நீங்க இப்படி பேசலாமா அன்புமணி சார்? மண்டையில எவ்வளோ பெரிய கொண்ட சார். முதல்ல அத மறைங்க. அப்படியே உத்தரப்பிரதேச தமிழ்நாடோட கம்பேர் பண்ணணும்னா, அதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதுல கம்பேர் பண்ணி பேசுவோமா? ஒட்டுமொத்த மாநிலத்துடைய ஜிஎஸ்டிபி எவ்வளோ? தனிநபர் வருமானத்துல தமிழ்நாடு எப்படி உத்தரப்பிரதேச விட பல மடங்கு முன்னேறி இருக்கு? கல்வியில எப்படி முன்னேறி இருக்கு? சுகாதாரத்துல எப்படி முன்னேறி இருக்கு? பெண்கள் முன்னேற்றத்துல எப்படி முன்னேறி இருக்கு? தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வறுமை ஒழிப்பு இதுலெல்லாம் தமிழ்நாட்ட உத்தரப்பிரதேசால டச் பண்ணி கூட பார்க்க முடியாது. இந்த விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாமா? விமர்சனம் வைக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல கண்மூடித்தனமா சங்கிகள் குடுக்கிற டெம்ப்ளேட்டுக்கு ரீ ரெக்கார்டிங் வாசிக்காதீங்க சார். கொஞ்சம் கொஞ்சம் மூளையும் உபயோகிக்க பழகிக்கங்க.